எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? எங்கள் பேர் எலிசபெத், வயசு 42 ஆகுது. இவங்க சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது புது வரங்களை மிஸ் பண்ண உடனே பார்க்க முடியும். இப்போ இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாம். இவங்க ஸ்கூல் வரை தான் படிச்சுட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு படிப்பு வரலன்னு இவங்க ஸ்கூல் போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இவங்க ஒரு பானிபுரி கடையில் கூட சேர்ந்து வேலை பார்த்து தொழில் கற்றுக்கிட்டு தனியாக கடை வச்சு நல்லா சம்பாதிச்சுட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கறிக்கடை வச்சு நடத்துகிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க ஒரு 100 ஆடு மேலே வளர்த்துட்டு வராங்களாம். அதையும் சேல் பண்ணிவிட்டு நல்ல வருமானம் வந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணுக்கு தான் சொல்கிறாங்க. இவங்களுக்கு இவங்க ஹஸ்பண்டுக்கும் வந்த கருத்து காரணத்தினால ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஹஸ்பண்ட் ஒரு சந்தேக பேருன்னு சொல்கிறாங்கம்மா. இதனாலேயே அந்த லைஃப் வேண்டாம்னு தனியாக பிரிஞ்சு டிவைஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்களா. இவங்க பானிபுரி கடையில் 3 இடத்துல வச்சு நல்ல இன்கம் வந்துட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு விவசாய நிலம் இருக்குன்னு சொல்கிறாங்கம்மா. மேரேஜ் இவங்களே செஞ்சுக்க தான் சொல்லியிருக்காங்க. இவங்களே சந்தோஷமாக வச்சுக்கிட்ட இவங்க பொண்ணையும் நல்லபடியாக பார்த்துன்னு சொல்லியிருக்காங்க. கெட்ட பழக்கம் இல்லாத ஒருத்தர் தான் கணவராக வரணும் விரும்புகிறாங்க. வீட்டோட மாப்பிள்ளையாக வரணும்னு சொல்கிறாங்கம்மா. தனியாக வேலைக்கு போக வேண்டாம். இவங்க இருக்கிற 3 பானிபுரி கடையை ஒன்றா பார்த்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் இருப்பீங்கன்னா உங்களை கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி நல்ல வசதியும் நல்ல குடும்பம் சேர்ந்து கிடைக்கிற ஒரு பெண் வேணா மிஸ் பண்ணிட்டீங்கன்னா லாஸ் உங்களுக்கு தான். பேர் கீதா, வயசு 33 ஆகுது. இவங்க சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இவங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க. சொல்லியிருக்காங்க. நட்சத்திரம் பையனா பரணி சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க 2ஆம் திரும்ப தான் வந்து பார்த்துட்டு வராங்களாமா. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாமா. இவங்க ஒரு டிகிரி படிச்சுக்கிறதா சொல்லியிருக்காங்க. படித்து முடிச்சுட்டு இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் ஹெட் நர்ஸாக வேலை பார்த்துட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்க பேரண்ட்ஸ் 2 பேருமே டாக்டராக இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இவங்களும் நர்ஸுக்கு படித்து இந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்களே. இவங்களுக்கு வசதி வாய்ப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா 3 வீடு சொந்தமாக ஒரு பில்டிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் தான் இவங்க கிளினிக் வச்சு நடத்துகிறாங்களாமா. அதுலேருந்து நல்ல வருமானம் வந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க நல்ல வெசட்டல் ஃபேமிலி தாம்மா. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. முதல் திருமணம் நடந்த சில மாதத்துலேயே இவங்களுக்கு அவருக்கும் ஒத்து பார்க்காம தனியாக பிரிஞ்சு வந்துட்டாங்களா. இப்போ அதுலேருந்து மீண்டு வந்து 2ஆம் திருமணம் பண்ணுறதுக்கு வரணும்னு பார்க்குறாங்க. இவங்க ஒரு நடுத்தரமான குடும்பத்தால் இருந்தால் போதுன்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்க ட்ரெடிஷ்னல் ஃபேமிலினால ரொம்ப முக்கியமாக எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. வீட்டோட மாப்பிள்ளை யாரும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இவங்களை மரியாதையை நடத்தி ஈக்குவலாக ட்ரீட் பண்ண எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் வேலைக்கு போகணும்னு அவசியம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு தேவையானது எல்லாமே பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறது அன்பாக பாசமாக கடைசி வர உண்மையாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவனை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்லாம் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கம்மா. வாழ்க வளமுடன்.